காலை வேளையிலே கலந்து கொள்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுடைய சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். இங்கே தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தினை சீரை பார்க்கிலும் உங்கள் நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நான் உங்களுடைய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பூர்வ நாட்களிலே நம்ம ஆரம்பத்தில் நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், நான் அப்போல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வ நாட்கள்னு சொன்னால் இதற்கு முன்பாக இருந்த நாட்களிலே நன்றாய் வாழ்ந்த நாட்களிலே நன்றாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்குறோம். நம்ம நினச்சி பார்க்குறோம், சார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அப்போல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், அப்போல்லாம் கையில் காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அப்போல்லாம் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், நாங்கள்லாம் அப்படி இருந்தோம், நாங்களாம் இப்படி இருந்தோம், நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன் அதை நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ திரும்ப கிடைக்குமா அப்படின்றது நமக்கு யோசிக்கிறோம் பாருங்கள். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு மனக்கவலை இல்லாமல் இந்த ஒரு வாழ்க்கை, தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒரு சம்பூர்ணமாக இருந்த ஒரு வாழ்க்கையாக நம்ம அதை எண்ணி பார்க்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம இயலாமல் இருக்கிறோம், இல்லாமல் இருக்கிறோம், இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் கடனே இல்லாமல் இருந்தோம், இப்போ கடனில் இருக்கிறோம். நம்ம ஒன்று என்ன நினைப்போம், சே அப்போ கடனே இல்லாமல் இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம அப்போல்லாம் வியாதியெல்லாம் அவ்வளோவா இருக்காது, இப்போ வியாதி வந்துச்சு, நம்ம யோசிச்சு இப்போ எல்லாம் வியாதியே இல்லாமல் இருந்த ஒரு காலம், அது எப்படி தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு. நிறைய சொந்தக்காரங்களாம் ஒரு காலத்தில் வந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு காலத்துலலாம் எப்போ பார்த்தாலும் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா வருவாங்க, நம்ம இல்லைன்னு போவோம் அப்படின்ற ஒரு உறவு முறைகள் இருந்துச்சு. அதனால் நம்ம யோசித்து பார்க்குறோம், சே இப்போ வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம போனால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி இந்த உறவுகளை நம்ம எண்ணி பார்க்குறோன்னா, அப்போ நல்லா இருந்தோம் அவனால உறவுகளை நம்ம எண்ணி பார்க்குறோம். முந்திலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஞாயிற்றுக்கிழமைனா ஹோட்டலுக்கு போவோம், மாதம் 1ஆம் தேதினா ஹோட்டலுக்கு போவோம். இல்லைன்னா எங்களுக்கு எப்போனா ஒரு இதுனா கெட் டுகெதர்னா எல்லோரும் ஒன்றா கிளம்பி எல்லோரும் ஹோட்டலுக்கு போவோம். என் மனைவியோடு கூட சேர்ந்த எல்லா தங்கைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தங்கைகள் மாத்திரமில்ல அவங்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து போவோம் பாருங்கள். அவங்களே கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தோம்னா அப்படியே 10 பேருக்கு மேலே அவங்களே ஒன்றா சேருவாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போயிடுவோம், எங்கே போனாலும் போவோம், ஹோட்டலுக்கு போவோம், ஒரு பீச்சுக்கு போவோம், இல்லைன்னா எங்கேயா ஒரு இடத்துல போகலான்னா உடனே கிளம்பிடுவோம், எல்லாம் டீமாக மொத்தமாக அப்படியே கிளம்புவோம். அப்போது என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, என் சகலபடிக்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, 2 கார்லேயும் நாங்கள் கிளம்பிடுவோம், எல்லார்ட்டையும் கார் இருந்துச்சு. இப்போ அதை யோசித்து பார்க்குறோம், மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும், மறுபடியும் ஒரு கார் இருந்தாங்க, மறுபடியும் எல்லோரும் ஒன்றா போனால், மறுபடியும் சந்தோஷமாக இருந்தால், அப்படி ஒரு கேதராக எல்லோரும் கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது பாருங்கள். அப்போது அதெல்லாம் யோசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, ஏன்னா இப்போ நமக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சு, பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு, நம்மளுடைய போராட்டமான வாழ்க்கை அதிகமாகிடுச்சு, கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு, நம்மளுடைய தேவைகளை சந்தித்து கொள்வதற்கு கூட நம்மளால் முடியாமல் இருக்குது. இந்த 2 லைட்டு போடல பேர். தேவைகளை சந்திக்க கூட முடியாத அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை இப்போ எப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நினச்சாலும் என்ன பண்ண முடியல, வெளியே போக முடியல, நினச்சாலும் எந்த சொந்தக்காரையும் வீட்டுக்கு கூப்பிட முடியல, நினச்சாலும் நம்ம எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போக முடியல. ஏன்னா நாம் ஒருவேளை அவங்களுக்கு பாரமாயிடுவோமா, அல்லது நமக்கு வந்தால் அவங்க நமக்கு பாரமாயிடுவோமா, இப்படி நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு காரியங்கள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க.
யார் நம்ம கூட இருக்கா, யார் நம்மளை விட்டு போனாங்கன்றதை பற்றி யோசிக்காதீங்க. அப்படி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, நினச்சது செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லப்போனால் முதல்லலாம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நினச்சது செய்கிற வாழ்க்கையாக இருந்துச்சு. என்ன நினைக்கிறோமோ அது செய்வோம். வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணுமா, போய் வாங்கலாம், போகலாம், வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நினச்ச உடனே வாங்குறது, நினச்ச உடனே செய்கிறது, நினச்ச உடனே கிளம்புறது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு இப்படி இல்லையே அப்படின்ற அந்த இல்லாமை நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. எப்போ நமக்கு இல்லாமை வந்துச்சு, நம்ம சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராக வரும்போது, நம்ம சூழ்நிலைகள் நமக்கு காணப்படும் போது, அந்த சூழ்நிலையே நம்ம சந்திக்க 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 நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இல்லாமை வந்துருச்சு. பாருங்க, இப்போ எல்லாமே வந்துட்டதுனால நம்மளால் எதையுமே நினச்சது செய்ய முடியல, நினச்சதை பண்ண முடியும். முதலெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா, நம்ம புது வருடம் நியூ இயர் அன்றைக்கி ஒரு பொருள் வாங்குவோம். எப்பவுமே ஒரு பொருள் ஒன்று வாங்கி ஞாபகத்துக்கு ஒரு பொருள் வாங்கி வைப்போம். அதே போல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகிறது என்று சொன்னால் அப்படின்னா ஒன்று அந்த ஞாபகார்த்தமாக நாங்கள் ஒரு பொருள் வாங்குவோம். இப்போ இப்போ 2ஆம் தேதி வந்திருக்கு, 25ஆம் தேதி வந்திருக்குன்னா 25/2/2025 வருதுச்சுன்னா 25/25 முடியுது, 25/2 வந்துச்சுன்னா உடனே நாங்கள் அது ஒன்றா என்ன பண்ணுவோம், 25/2/2025 ஒரு பொருள் வாங்குவோம் ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்கு. ஏன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இது கிடைக்காதுல்ல, அதனால என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வாங்கின காலங்கள் உண்டு. அப்படி வாங்கி சேர்த்த பொருளுக்கு நிறையா இருக்குது, சும்மாவே இருக்குது. ஏன் இது சொல்கிறேன்னா, அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. சரி நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை யோசித்து பார்த்தா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதா இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி தோணுது? நினச்சதை வாங்கணும், நினச்ச வாழ்க்கை வாழணும், நினச்ச இடத்துக்கு போகணும். நம்ம செலவு பண்ணுறது கூட ஒரு யோசிக்கிறோம். இப்போ ஒரு 500 ரூபா செலவாச்சுன்னா, ஐயோ 500 ரூபா செலவாயிடுச்சே, ஐயோ டாக்டர்கிட்ட போனால் ஒரு 500 ரூபா செலவாயிடுமே அப்படின்னு பயந்துன்னு டாக்டர்கிட்ட போக மாட்டோம், மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். காரணம் நம்மகிட்ட இப்போ இல்லை. அந்த தேவைகள் எப்போ சந்திக்கப்படும்? அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என் வாழ்க்கையில் எப்போ நடக்கும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னார் எனக்கு. நான் அப்படி யோசித்த காலங்கள் உண்டு, நான் ஜெபித்த காலங்கள் உண்டு. நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படி தான் ஜெபித்தேன். நேற்று கூட அதான் கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். இந்த வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. தேவையோடு கூட கையேந்தி நிற்கிற வாழ்க்கை மாறணும். தேவையோடு கூட இருக்கிற, நிந்தையோடு கூட இருக்கிற வாழ்க்கை மாறணும். கடனோடு கூட இருக்கிற வாழ்க்கை மாறணும். எல்லாரிடத்துல பதில் சொல்லுகிற அந்த நிலைமை மாறணும். கை கட்டி நிற்கிற நிலைமை மாறணும். கையேந்தி நிற்கிற நிலைமை மாறணும். எங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறணும். பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பணும். நான் கொடுக்கிறவனாய் மாறணும், வாங்குகிறவனாய் அல்ல. நான் கொடுக்க தகுதி உள்ளவனாய் மாறணும். என்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போனவங்ககிட்ட இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே போய் திருப்பி அந்த காசு கொடுங்க கேட்டதே கிடையாது. எதுவுமே கேட்டது கிடையாது இது வரைக்கும். அப்படி கணக்கு பார்த்தா எத்தனை லட்சம் இருக்கும், அவ்வளோ பணம் வெளியே இருக்குது, கொடுத்து விட்ட பணம் சும்மாவே. இது வரைக்கும் அவங்களும் திருப்பி கொடுக்கல, நானும் அவங்கள கேட்கல. அப்படி ஒரு காலகட்டங்கள், யார் இடத்துலையுமே போய் நிற்காத ஒரு காலகட்டங்கள். அப்புறம் நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிட்டேன். நேற்று ஃபுல் ஜெபிக்கும் போது அப்போ யோசி, மறுபடியும் அப்படி ஒரு காலங்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது எனக்கு வசனம் நேற்று வேற ஒரு சப்ஜெக்டுக்காக பார்க்கும்போது இந்த வசனத்தோடு கூட என்ன பேசினார். அப்புறம் நமக்கு வார்த்தையோடு தான் தேவன் பேசுவார் பாருங்க. நம்மளுக்கு கர்த்தர் எப்படியும் வசனத்தின் மூலம் தான் நம்ம கூட பேசுவார். அப்படி பார்க்கும்போது வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசினார் பாருங்க. இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். என்ன பேசினார்? பூர்வ நாட்களில் நீ எப்படிலாம் இருந்தோன்னு நீ நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தியோ, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் வைக்காதான் போகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுபடியும் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ரீவைண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தேவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதையுமே நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்காத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்ம கொடுத்துடணும். அதாவது பணத்தில் ஆடுற வாழ்க்கை இல்லை, யோசிச்சு செய்யாத ஒரு வாழ்க்கை. யோசிச்சு நம்மலாம் போய் நான் யோசிப்பேன், விலை கேட்காம வாங்கணும். எப்படி விலை கேட்காம வாங்கணும்? எவ்வளோங்க அப்படின்னு கேட்டு அது ஐயோ இவ்வளோவா, வேணாம் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்மளை விட்டுட்டு வரக்கூடாது. அது எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் வாங்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கணும். விலையை கேட்கக்கூடாது. நம்மளாம் மீன் மார்க்கெட்டுக்கு போவோம். மீன் மார்க்கெட்டு போய் மீன் வாங்க போவோம். மீன் வாங்க போனால் மீனை முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம விலை கேட்போம். இது என்ன மீனுங்க, இது எவ்வளோ விலை, அது எவ்வளோ விலை, இது எவ்வளோ விலை, அது எவ்வளோ விலைன்னு கேட்போம்.
எல்லாத்தையும் கேட்டு எது கம்மியாக வேலை சொன்னோன்னா அந்த வேலைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேயே அடித்து பேச்சு அவன் சொல்கிற வேலையிலே இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு சொல்லி அதுலேயும் என்ன பண்ணுறோம், அவங்க ஒன்று வாங்குறது 100 ரூபா மீனாக இருந்தாலும் அந்த 100 ரூபா மீனே ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி அதில் ஏதாவது 20 ரூபா மிச்சப்படுத்த முடியுமா, ஒரு 80 ரூபாய்க்கு கூட என்ன இப்போது அப்படின்னு ஒரு மீனை வாங்கிக்கினேன், அது ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போட சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டு ஒரு மீனை வாங்கிக்கினேன் 20 ரூபா மிச்சப்படுத்தினு. எதுக்கு அந்த 20 ரூபா மிச்சம்? கஞ்ச பிசினஸ் தானே கிடையாது, அந்த 20 ரூபாய்க்கு வேறு எதாவது வாங்கலாமே. நம்மளுடைய நிலைமை அங்கே ஒரு நல்ல மீன் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு அது சொல்லுவான் ஒரு 500 ரூபா சொல்லுவான், அந்த மீன் நல்லா இருக்கும் பிடிக்கும், அந்த மீன் வாங்கலான்னு தோணும். நான் 500 ரூபா வச்சேன், என்னடா சாப்பிட்றது பேர் 500 ரூபா செலவு பண்ணுமாடா, ஒரு மீனுக்கு 500 ரூபா செலவு பண்ணுமாடா. மட்டன் சாப்பிட்றது நித்தியாச்சு நம்மலாம், ஏன் சொல்லுங்கள், மட்டன் விலை 800 ரூபா 900 ரூபா 950 ரூபா, ஏன்டா 1000 ரூபா கொடுத்து மட்டன் வாங்கி சாப்பிடுவானே யாராவது? ஒரு 1/4 கிலோ 100 கிராம் வாங்குகிற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. யோசிச்சு பாருங்களேன், 100 கிராம் மட்டன் வாங்குகிறோம், அதை வாங்கி பரவாயில்ல கொஞ்சோண்டு மட்டன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை சாப்பிடும். நான் சொல்லுகிறேன், அப்படி இல்லாத ஒரு காலத்தை கத்தர் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம போகணும் நிற்கணும், எவ்வளோங்க சரி கூட வா அப்படின்ற மாதிரி வாங்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் கத்தர் உங்களையும் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபம் பண்ண கத்தர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். எதையுமே நான் கேட்டு இது எவ்வளோ அது எவ்வளோன்னு நான் அந்த பழக்கம் இப்போ இருக்கு. காயெல்லாம் வாங்குவேன், எல்லா காயும் வாங்கும் போது எல்லா காயும் ஒவ்வொரு ரேட் இருக்கும், ஆனால் எந்த காய்க்குமே ரேட்டு கேட்க மாட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ போடு 1 கிலோ போடு அதை போடு இதை போடுன்னு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து மொத்தம் கொடுத்துட்டு வருவேன். அந்த பழக்கம் இப்போவும் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அதிகமாக போச்சா, நான் 10 காய் வாங்குறதுல 5 காய் வாங்கலாம், 5 காய் வாங்குறதுல 3 காய் வாங்கலாம், அப்படி ஆகிடுச்சு இப்போ. அவ்வளோதான். ஆனால் ரேட்டு கேட்க மாட்டேன். கேட்பாங்க எங்கள் வீட்டில், ஏன் ரேட்டு விசாரிக்க மாட்டேன், எவ்வளோ இது விலை எவ்வளோன்னு கேட்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு. எவ்வளோ விலைன்னு எனக்கு தெரியாது, அது கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 1 கிலோ வாங்குறதுல 1/2 கிலோ வாங்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்றது. அப்போ மொத்தமாக 300 ரூபா ஆச்சா சரி தான், 500 ரூபா ஆச்சா அப்படி. ஏன் இதை சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்த நமக்கு தரணும். இது ஒரு அந்த இல்லாமல் வாழ்க்கை, அது ஒரு மாதிரியான அது ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கை, அது ஒரு மாதிரி பிசாசின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இயலாமை வாழ்க்கை வாழக்கூடாது. கத்தர் நம்மளை அப்படி வைக்கிற, கத்தர் நம்மளை அப்படி மாத்தலைங்க, கத்தர் அப்படி உருவாக்குற நம்மள, கத்தர் அதுக்கு வெறுக்கிறாரு, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறுக்கிறாரு பாருங்க. நானும் வெறுக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. நான் இன்னும் மறுபடியும் பழைய நிலையை நான் வரணும் ஆண்டவரு, நான் மேலே வரணும் ஆண்டவரு, நான் குடும்பம் மாறணும் ஆண்டவரு, நானும் ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் ஆண்டவரு. கடனெல்லாம் ஒழிச்சிருந்தோம், இந்த வருஷத்துல எல்லா கடனும் ஒழிச்சுட்டு வெளியே வரணும்ன்ற ஒரு முடிவுகள் வந்து எப்படிப்பட்ட கடனை ஒழிச்சது, இந்த கடனை இருக்கக்கூடாது இந்த வருஷத்துல. எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்கக்கூடாது, கடனே வாங்காத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பூர்வ நாட்களிலே அப்படி இருந்து நான் அப்படிதான் வாழ்க்கை, நான் அப்படிதான் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டேன். கர்த்தர் நிச்சயமாக நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையில், இப்போ வசனம் புரியும் பாருங்க, முதல்ல நீங்க இருந்த நிலைமையில நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னா, கடலாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை, இயலாமை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளா கத்தர் கொண்டு போய் வைப்பார். வச்சுட்டா பரவாயில்லையா அப்படின்னா இல்லை, அதான் ஆண்டவர் என்னை முதல்ல திருப்புறாரு. முதல்ல என்னுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு சொல்ற, ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். எப்படிங்க உங்களுடைய முந்தின சீரை முதல்ல இருந்து நல்லா இருந்துச்சு பிரதர், இல்லப்பா அதை விட பெட்டரா இருப்பேன். முதல்ல சீரா இருக்கு, ரொம்ப சீரா இருந்துச்சு, இப்ப நற்சீரா மாறும். ராமன் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி சீரா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஆனா அதை விட மேலான வாழ்க்கை, அதை விட சிறப்பான வாழ்க்கை, அதை விட உண்மையான வாழ்க்கை, அதை விட ஒரு 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 தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்லும்போது போது கேட்கிறேன், சித்தமுள்ளவராக இருக்கிற என்ன சித்தம்? நான் நற்சீராய் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க நமக்கு அவ்வளோ யோசனையா இருக்குன்னா நம்மளுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. நான் நேற்று சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை,
ஹாஸ்பிட்டல் போனா என்ன பண்ணுவோம்? இது ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தானே. கத்தர் அது வேலையை மாற்றணுமா இல்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் வாழ்க்கை தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கத்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். இங்க வந்திருக்கிறவர்களுக்கு, இந்த இணையதளத்தின் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயமே நடக்க போதும். ஏன்னா நான் ஒரு வாட்டி சொல்றதுதான், இந்த ஆராதனைக்கென்று, இந்த வார்த்தைக்கென்று யாருக்கு இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறாரோ அவர்கள் மாத்திரம் தான் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, இங்க வந்திருக்கிற ஒரு மாத்திரம் தான் இந்த வார்த்தை போகும். ஒருவேளை இணையதளத்துல நீங்க உட்கார்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த அது பார்க்கிறவங்களுக்கு அது பேசுவார், கண்டிப்பா பேசுவார். ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு கிருபை பாராட்டினா என்னுடைய இந்த இணையதளத்தின் மூலமாக பார்ப்பார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை அவர்களுக்கும் வேலை செய்யும். நான் சொல்லுகிறேன், இதற்கு தகுதியாக்கப்பட்டவர்களாக நான் இருக்கிறோம். அப்போ வந்திருக்கிற உங்களை தேவன் நற்சீர் பண்ண விரும்புகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், கண்டிப்பா நீங்க முந்தின சீரை பார்க்கிறோம் நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். நாளே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார், நன்மை செய்ய விரும்புகிறார். நான் யோசிச்சது பார்த்து, நன்மையை செய்ய விரும்புகிற தேவன் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கீங்கப்பா, எனக்கு எத்தனை நன்மை செய்ய, ஆனா என்னுடைய நிலைமையை மாற்றுகிற நன்மையை செய்யும். எனக்கு ஜாலம் தான் தெரியாது, எனக்கு ஏதோ வேலை செய்யணும், எனக்கு ஏதோ பணம் தேவைப்பட செய்யணும், என்ன எனக்கு ஏதோ காரியம் செய்யணும், அதெல்லாம் அப்பப்போ நடக்குது. இல்லப்பா, அது இல்லப்பா என் வாழ்க்கை. அப்பப்போ நீங்க தேவை சந்திக்கிறீங்க, அது நல்லதுதான். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வானா, எனக்கு இந்த வாழ்க்கையை காட்டிலும் இதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஜோம் பண்றீங்களா? நீங்க ஜோபனா இருப்பீங்க, தினந்தோறும் ஜோபனா. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறணும், இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் நிலைமை அதிகமா மாறணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, எப்பவுமே சொல்றாரு, முந்தினது நீங்க யோசிக்காதீங்க, பூர்ணமானதை சிந்திக்காதீங்க, இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய. அப்படின்னா அர்த்தம், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க யோசிக்காதீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க யோசிக்காதீங்க. இதோ இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களோ, எதை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க, எதை குறித்து பாரப்பட்டுறீங்களோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவைகளை பொறுப்பெடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி நடக்க போகுதுன்றது முக்கியம் இல்லை, ஏன்னா அவரால் செய்கிற அதிசயங்களை ஒழுவே இல்லை. எப்படிங்க நடக்கும், எப்படிங்க ஆகும், எப்படிங்க இது வாய்க்க போகுது, எப்படிங்க இது நடக்க போகுதுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் எனக்கு இல்லைங்க, அதை பத்தி யோசிக்க அவசியம் எனக்கு இல்லை. இது நடக்க போகுதுன்னு யோசிக்க அவசியம் எனக்கு இல்ல. ஏன் இல்லைன்னா, செய்ய போறது அவரு, நான் ஏன் யோசிக்கணும்? நீ நிறைய பேருக்கு என்ன யோசிக்கிறான்னா, எப்படி நடக்கும், எப்படி ஆகும், இப்படி நானும் பண்ற மாதிரி நான் பண்ண போறேன், நான் பண்ண போறதே இல்லை. என்னை எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறவர், எல்லாம் அவரால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிற நான் அவர் செய்ய போறத பார்க்கலாம். எப்படி ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை, நடக்க போறது ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. நான் சொல்லுகிறேன், அதை ஆராய்ச்சி செய்வது, நான் வெறும் அவருடைய செய்கிற அற்புதத்தையும் அடையாளங்களையும் அவருடைய காரியங்களையும் யோசிச்சு கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரமே செலுத்த போகிறேன். தினந்தோறும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னைக்கு மாறுதா, நாளைக்கு மாறுதா, நாளைக்கு மாறுதா, எல்லா நாளிலும் கர்த்தர் புதிய தொடக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போறேன். இல்லாம இருக்கிறாங்க, எல்லா தேவையில இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமா தேவையில்லை சந்திக்க போறேன். நான் சொல்லுகிறேன், நிச்சயமா நடக்கும். விசுவாசம் சொல்றேன், நம்பிக்கையா சொல்றேன். இந்த வார்த்தையை கொடுத்த உடனே எனக்கு மனசுல முதல்ல ஒரு சந்தோஷம், ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கும் போது மனசுல ஒரு சந்தோஷம். கர்த்தாவே, நீ என்னோடு கூட பேசு. வார்த்தை மூலமாக வேதத்தில் அந்த பைபிள் படிக்கன்னு சொல்லி காண்பதான் வார்த்தை மூலத்தை நம்ம கூட பேசுவேன். நம்முடைய மனசுல காணப்படுறதா வார்த்தை நீங்க காட்டுவாரு. என்ன யோசிக்கிறேன், நான் இதை யோசிச்சுட்டு பைபிள் படிக்கும்போது இந்த வார்த்தை வந்துச்சு. மனசுல யோசிக்கிறேன், இந்த வார்த்தைக்கு வருது. நான் யோசிச்சேன், ஜோம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் இருந்த ஆண்டவரே, இப்போ 4 பேருக்கு பதில் சொல்ற நிலைமையில வந்துட்டு 4 பேருக்கு நம்ம பேசணுமே, சொல்லணுமே, கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணுமே. அதுக்கு நாங்கள் ஒரு 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 மீட்டிங் நடத்துறதா இருந்தா கூட, ஐயோ இந்த மீட்டிங் நடத்துறா இவ்வளவு செலவாகுமே அப்படி யோசிக்கிறோமே. எப்படி ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை?
இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை என்னோட கூட பேசி நான் யோசித்தது இங்க வார்த்தையா இருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்க போது பாருங்க சொல்றது, பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, அந்த வார்த்தைகளை வல்லமையான வார்த்தை பாருங்க, ஸ்தாபித்து நிறுத்தி உங்களை கொண்டு போயாங்க நிறுத்தி, அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, எங்க நிறுத்தி, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு நேராக உங்களை நிறுத்தி, அங்க உங்களுடைய முந்தின சீரை பார்க்கணும். இந்த பிரதர் அதை காட்டிலும் நல்லா இருக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தீங்க, அதை காட்டிலும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா வாழ்க்கை வாழ போறீங்க. நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நல்ல காரியம் கைப்பிடி வரப்போகுது. நீங்க என்ன செய்ய போறேன்னு தெரியாம இந்த வாழ்க்கை மாறி இதுதான் செய்ய போறேன்னு முடிவு பண்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வர போறீங்க. நீங்க சொல்லிட்டு செய்வீங்க, நான் செய்ய போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்யற ஒரு வாழ்க்கை வரும். ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமா அதை அவர் செய்து கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் என்றால் அப்படி ஆகிறது. உங்க உள்ளத்துல அது போகணும், உங்க எண்ணத்துல அது போகணும், உங்க சிந்தனையில் அது போகணும், உங்க பேச்சாது மாறணும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாக்கு கொடுத்தா இல்லாதவதான் இருக்குது, நடக்காதவதான் இருக்குது, கிடைக்காதவதான் இருக்குது. ஆனா கர்த்தர் செய்வார். முந்தின சீரை பார்க்கிறோம், உங்கள் நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று உங்க கூட நான் இருக்கிறேன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்றத இதனால தெரியும். அப்போ எனக்கு நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை எனக்கு ஆர்வமாக்கி என்னுடைய உயர்வை நான் பார்ப்பதற்கு வழிவாசல் திறக்க போறேன். நான் உயர்த்தப்படுகிறதை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்க்க போறேன். அப்ப என்னுடைய ஓட்டங்கள், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதை நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. என் முயற்சி வீணா போகாது, என் ஓட்டம் வீணா போகாது, என் பேச்சு வீணா போகாது, என்னுடைய செயல் வீணா போகாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறது நான் நம்ப போறேன். பார்க்கறதுக்கு விரும்புறீங்க, நான் பார்க்கணும். நீங்க என் கூட இருக்கிறத பார்க்கணும். இது எப்படி நடந்துச்சு நான் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். சரி, எல்லாரும் இந்த வாசிக்குமா? பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர் தேவன் என்று அறிந்துள்ளார். நீங்கள் வணங்குகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார், எனக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாக அதை செய்ய போகிறார், நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வாக்கியை பற்றி யோசிக்கிறீங்க, அதை காட்டில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மேல உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த மாசத்துல அதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாசம் தொடக்கத்துல தான் நம்ம பார்க்க போறோம். இதிலிருந்து தோண போறோம். அதுக்காக வச்சு ஆண்டவரே இன்றைய நான் பார்க்கணும், இப்பதான் நான் பார்க்கணும், இந்த நாளிலிருந்து நான் பார்க்கணும்னு சொல்லி ஜோப்படா இருப்பீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறேன். அல்லேலூயா. எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, தந்தை, இந்த நாளிலே கொடுத்தாங்க ஆண்டவரே, முந்தின நாட்களில் நினைத்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையாக இருந்துச்சு, எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது கர்த்தாவே? நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கு, நீர் எங்கள் தேவையை சந்திக்கிறவராக இருக்கு, நீர் எங்கள் காரியங்களை வாக்கி செய்கிறவராக இருக்கு. ஆண்டவரே, எங்கள் கையை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. ஆண்டவர் வாழ்க்கையில் அசிவமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ செய்ய வல்லவராக இருக்கு, நீ செய்வீர் என்று ஒரு நிச்சயமாக நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஒருவ நாட்களிலே இருந்த ஸ்தானத்திலே ஸ்தாபித்து ஆண்டவரே, இதற்கு முன்பாக இருந்த ஆண்டவரை சீரை பார்க்கிறோம், நல்ல நாட்களை பார்க்கிறோம், சிறப்பான ஒரு நாட்களை, சிறந்த ஒரு நாட்களை நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நற்சீரை, நல்ல ஒரு வாழ்க்கையை, சிறப்பான ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வாழ்க்கையை நீர் எனக்கு தரப்போகிறபடினால ஸ்தோத்திரம்.
நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை இதை ஆயத்தப்படுத்துவது அப்படிங்கிற நமக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு எங்களை தகுதியாக்குவீராகவா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக எங்கள் தகுதியாக்குவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அது இந்த நாளிலே தொடங்கட்டும். இந்த 1ஆம் தேதியே தொடங்கட்டும் கர்த்தாவே. இப்பொழுதே தொடங்கட்டும். இப்பொழுதே அதை ஆரம்பித்து விட்டு நான் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாள் முதல் கொண்டு ஒரு கருத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. இது வாழ்வது எங்க வாழ்க்கை இல்லப்பா, இது உங்க வாழ்க்கை. எங்க வாழ்க்கை உங்க கருத்தை ஒப்படைக்கிறேன். எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை ஒப்படைக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். என் வருமானத்தை ஒப்படைக்கிறேன். என் தொழிலை, என் வியாபாரத்தை, என்னுடைய வேலையை உங்க கருத்தை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஆண்டவரை தகப்பனே ஒரு உயர்வை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரை பண தேவைகளில் ஒரு உயர்வு, சம்பளத்திலே ஒரு உயர்வு, ஆண்டவரை ஆசீர்வாதத்திலே ஒரு உயர்வு, சுகத்திலே ஒரு உயர்வை தருவீராக. எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை தகப்பனே ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக தகப்பனே. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். பலவீனங்களை மாறட்டும் கர்த்தாவே. கையில் பிரயாசங்கள் ஆசீர்வாதங்களை மாறட்டும். கையில் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவீராக. என் தேவன் செய்வீர், செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆகும், நீ செய்யக்கூடும். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். எங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, நீ செய்கிறவர்களாக வாக்கு ஸ்தோத்திரிக்கிறார். உடைய வல்லமையான காலத்துல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வருமானத்தையும் உங்கள் வேலையையும் ஒப்படைக்கணும். ஆசீர்வதித்து நடத்துகிறார். பெருகவும் பழுகவும் பெருகவும் செய்கிறார். நற்சீர் உண்டாக செய்கிறார். தேவனுடைய காலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்துகிற பாத்திரமாய் வைக்கிறார். உடைய கிருபையை தயவு இறக்கம் பெருகிட்டு வைத்தாவே. நீங்க பொறுப்படுத்திக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நாமஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகல உபகாரங்களை வாழ்வாதே. நம்முடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய பொழுது ஒரு வரை மட்டும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தை ஒரு வாழ்க்கை நிறைவேறும். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஜெபிங்க. கர்த்தர் செய்வார்.